நாம் இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றியும் அதனோட யூசேஜ் பற்றியும் பார்த்துருப்போம். இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸ்ட்ரக்சர் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. வெர்பு வந்து பேஸ் வெர்பு தான். எக்ஸாம்பிள், ஐ லைக், நான் விரும்புகிறேன். ஐன்றது சப்ஜெக்டு, லைக்ன்றது வெர்பு. வி ப்ளே, நாம் விளையாடுகிறோம். ஒரு குட்டி ரீகேப்பு. சிம்பிள் ப்ரெசன்ட்டை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னா பழக்க வழக்கம், உண்மை, பொழுதுபோக்கு, பிடிச்சது பிடிக்காதது, கால அட்டவணைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ப்ரொனவுன்ஸு இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இன்னொரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கலாம். இது படித்தே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மற்ற எல்லாத்தையுமே நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஐ நான், வி நாம், வி நாங்கள், யூ நீ, யூ நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள், தே அவைகள். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் கூட வெர்பு சேர்த்தணும். சப்ஜெக்ட்ன்றது இது எல்லாமே தான். ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்த்துட்ருக்கீங்க. யூ வாட்ச். இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய முக்கியமான விதிகள் இருக்குது. அதாவது ஐ, யூ, வி, தே இதெல்லாம் வரும்போது அது கூட வெர்பு பண்ணும்போது வெர்பு வந்து சேஞ்ச் ஆகாது. எக்ஸாம்பிள், ஐ ஈட். ஈட்டுன்றது வெர்பு. எங்கேயாச்சும் சேஞ்ச் ஆகிருக்கா? சேஞ்ச் ஆகலை. அடுத்து வி ரீட், நாங்கள் படிக்கிறோம். வின்றது சப்ஜெக்டு, ரீடுன்றது செய்கிற செயல், அதாவது வெர்பு. இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு. அடுத்து யூ ப்ளே, நீ விளையாடுகிறாய். தே ரீட், அவர்கள் படிக்கிறார்கள். இங்கே எந்த இடத்துலையுமே வெர்பு வந்து மாறல, பேஸ் வெர்பு தான் இருக்குது. அப்போது ஐ, யூ, வி, தே சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது வெர்பு சேஞ்ச் ஆகாது. அடுத்து ஹி, ஷி, இட் ஒருமை. தேர்ட் பர்சன் ஒருமையில் வந்துட்டு வெர்பு கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ சேஞ்ச் ஆகும். அப்போது ஹி, ஷி, இட் வந்தால் வெர்பு கூட எஸ் சேர்த்தணும். இது ஒரு முக்கியமான விதி. இதுதான் நிறைய பேர் அடிக்கடி தப்பு பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை சொல்கிறது தானே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிட்றான். ஷீ பிளேஸ், அவள் விளையாடுகிறாள். இட் ரன்ஸ், அது ஓடுகிறது. அப்போ ஹீ, ஷீ, இட் வரும்போது வெர்பு கூட எஸ் சேர்த்திக்கணும். அடுத்து இப்போ வெர்புனுடைய கடைசியில் ஓ, சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எக்ஸு, ஜெட்டு இந்த லெட்டர்ஸ் வரும்போது தான் நாம் வெர்பு கூட இஎஸ் சேர்த்துவோம். இது நம்ம இப்போ ஒவ்வொன்றா உதாரணத்தோடு பார்க்கலாம், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு வந்து வெர்போட எண்டில் ஓ வரணும். டி ஓ, ஓவர்தா, டு. அப்போது சேஞ்ச் பண்ணும்போது ஹீ, ஷீ, இட்டு கூட வெர்பு வரும்போது எஸ் சேர்த்தணுமா? அப்போ என்ன வரும்? டஸ், டிஓ, இஎஸ்ன்னு வரும். ஜிஓ, கோ. இந்த வெர்போட கடைசியில் ஓ வருதா? அப்போ இஎஸ் சேர்த்தணும். ஜிஓ, இஎஸ், கோஸ். இந்த ரூல் வந்து ஹீ, ஷீ, இட் அதுக்கு மட்டும்தான். அடுத்து வெர்போட எண்டில் சிஹெச்ன்னு வந்துச்சுன்னா அந்த வெர்பு கூட நம்ம இஎஸ் சேர்த்தணும், எஸ் சேர்த்தக்கூடாது. வாட்ச், சிஹெச் வருதா? அப்போ அது கூட சேர்த்து என்ன சேர்த்தணும்? இஎஸ் சேர்த்தணும். வாட்சஸ். டீச், சிஹெச் வருதா? அப்போ எஸ் சேர்த்தக்கூடாது, இஎஸ் சேர்த்தணும். டீச்சர்ஸ். அடுத்து வெர்போட எண்டில் எஸ்ஹெச் வரும்போது நாம் இஎஸ் சேர்த்தணும். வாஷ், வாஷஸ். ஃபினிஷ், ஃபினிஷஸ். அடுத்து வெர்போட எண்டில் எஸ் வந்துச்சுன்னா பிஏஎஸ்எஸ், பாஸ் வருதா? அப்போ பாசஸ். மிஸ், மிஸ்ஸஸ். அடுத்து வெர்போட எண்டில் எக்ஸ் வரும்போது நாம் இஎஸ் சேர்த்தணும். ஃபிக்ஸ், ஃபிக்ஸஸ். மிக்ஸ், மிக்ஸஸ். அடுத்து வெர்போட எண்டில் ஜெட் வரும்போதும் நாம் இஎஸ் சேர்த்துறோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு பயன்படுத்தும் போது. பியூ, இசட், இசட். பஸ், பஸ்ஸஸ். குவிஸ், குவிஸஸ். அடுத்து வெர்போட எண்டிங்கில் ஒய் வந்துச்சுன்னா இந்த வாட்டி அந்த வெர்பில் இருக்கிற ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்தணும். ஹீ, ஷீ, இட் வரும்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வெர்பு கூட எஸ் சேர்த்தணும், இஎஸ் சேர்த்தணும். அதில் ஒய் வரும்போது ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்தணும். ட்ரை, ஒய் வந்திருக்கா? ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்தணும்.
ட்ரை ட்ரைஸ், ஸ்டடி ஸ்டடீஸ், கேரி கேரிஸ். மற்றபடி மற்ற எந்த வெர்பு வந்தாலும் வெர்பு கூட எஸ் மட்டும்தான் சேர்த்தணும். குக் எந்த சேஞ்சும் கிடையாது, எஸ் மட்டும் சேர்த்துறோம். குக் குக்ஸ், சே சேஸ், லாஃப் லாஃப்ஸ். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட் கூட வெர்பு வந்து சாதாரண வெர்பு தான், வினைச்சொல். நம்ம என்ன செய்கிறோமோ அதை சொல்கிறது. ஐ யூ வி தே வரும்போது வெர்பில் எந்த சேஞ்சும் கிடையாது. இதே ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா வெர்பு கூட எஸ் சேர்த்தணும். மோஸ்ட் வெர்பு கூட எஸ் மட்டும் சேர்த்தணும், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் வெர்போட கடைசி எழுத்து ஓ, சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எக்ஸ், இசட் வந்துச்சுன்னா அதோடு சேர்த்து இஎஸ் சேர்த்தணும், எஸ் மட்டும் சேர்த்தக்கூடாது. அடுத்து வெர்போட கடைசி எழுத்து ஒய்யா வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்தணும். ஈட் சாப்பாடு. இப்போ இந்த ஒரு வெர்பை வச்சு நம்ம எல்லா ப்ரொனவுனுக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். நான் சாப்பிடுகிறேன், ஐ ஈட், எந்த சேஞ்சஸும் கிடையாது. நாங்கள் சாப்பிடுகிறோம், வி ஈட். இதில் வந்து நாங்கள்ன்றது உங்களை தவிர குறிக்கிறது. நாம் சாப்பிடுகிறோம், வி ஈட். இங்கே வந்து நீ நான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றது தான் நம்ம வந்துட்டு நாம் சாப்பிடுகிறோம். இந்த இடத்துல வந்து நம்மளையும் சேர்த்து. அடுத்து நீ சாப்பிடுகிறாய், யூ ஈட். வெர்பில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், யூ ஈட். இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது வெர்பில். அவன் சாப்பிடுகிறான், ஹீ ஈட்ஸ். இங்கே தான் ஹீ ஷீ இட் வரும்போது வெர்பு கூட எஸ் சேர்த்தணும். அவள் சாப்பிடுகிறாள், ஷீ ஈட்ஸ். இந்த ஹீ ஷீயை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ஒருமையில் எல்லாருமே இந்த ஹீ ஷீக்குள்ளே வந்து அடங்குவாங்க. அது சாப்பிடுகிறது, இட் ஈட்ஸ். விலங்குகள், பொருட்கள், குழந்தை உட்பட ஒருமையில் சொல்கிறதுக்கு வந்து நம்ம இட் பயன்படுத்துகிறோம். அவர்கள் சாப்பிடுகிறார்கள், தே ஈட். வெர்பில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அவைகள் சாப்பிடுகின்றன, தே ஈட். அவைகள் அவர்கள் ரெண்டு சொல்கிறதுக்குமே நம்ம தே பயன்படுத்துகிறோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் யோசிக்காமல் இங்கிலீஷில் பேச முடியும். தமிழும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சென்டென்ஸ் மேக் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு பேசுகிறதுக்கு வந்து உங்களுக்கு வரும். நான் கிரேன், நாம் கிரோம், நாங்கள் கிரோம், நீ கிராய், நீங்கள் கிரீர்கள், அவன் கிரான், அவள் கிராள், அது கிறது, அவர்கள் கிரார்கள், அவைகள் கின்றன. எப்படி கேட்டாலும் சொல்ல தெரியணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் இதை படித்து தான் ஆகணும். அவைகள் தே, கின்றான் அவன், ஹீ அவன், நீ யூ, ஐ கிரேன், தே கிரார்கள், அவள் ஷீ. இது எந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் படிச்சிருங்க. ஆசம், நீங்கள் சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. இப்போ ஒரு குட்டி டெஸ்ட்டு, கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். 2 பெண் குழி இருக்குது, ரெண்டுமே சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ வந்து பன்மை, அவைகள் சாப்பிடுகின்றன. இங்கிலீஷில் என்ன? ஒரு முயல் சாப்பிட்டுட்ருக்கு. ஒருமை, அது சாப்பிடுகிறது. இங்கிலீஷில் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க, நீ நான், நம்ம 2 பேருமே சாப்பிட்றோம். அப்போ நாம் சாப்பிடுகிறோம். இங்கிலீஷில் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 3மே யாரெல்லாம் கரெக்டு? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ கான்ஃபிடென்ஸாக பேசுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். See you next video.